முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். என் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணுண்டாரு, மாற்றம் வரணுண்டாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பாதாரு. அந்த எண்ணமலை சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. எங்கே கொண்டு நிறுத்துகிறார்கள்? ஒரு பிச்சைக்காரன் சோப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். எது வளர்ந்த தேசம்? பிச்சைக்காரனை இல்லாத நாடை உருவாக்குவதுதான் வளர்ந்து விட்ட தேசம், வளர்ச்சி வருகிற தேசம். இந்த நாடு அறிவு பாதையில், ஆக்கப்பூர்வமான பாதையில், வளர்ச்சி பாதையில் போகிறதா? நாட்டின் குடிகளுக்கு எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முயற்சிக்கிறது என்றால் அது முன்னேற்ற பாதையில் நகர்கிறது என்று பொருள். ஆனால் எல்லா கல்வி நிறுவனங்களையும் தனியார் பொது முதலாளிகளின் லாபம் குமிக்கிற தொழிலாக கொடுத்துவிட்டு எல்லாமே தனியார் முதலாளிகள் நடத்துவார். கல்வி நிறுவனங்களை பாருங்கள். அப்ப அரசின் வேலை என்ன? உலகில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது. எல்லாம் எல்லா நாடுகளிலும் போய் பார். ஆனால் இந்த நாட்டில் அரசு நடத்துறது கேவலமா இருக்கு. காரணம் என்ன சொல்? காரணம் என்ன? ஏன்? போக்குவரத்து அரசு பேருந்தை பார், தனியார் பேருந்தை பார். தனியார் பேருந்து தரமா இருக்கு, அரசு பேருந்து எப்படி இருக்கு? உன்னால் நம்ப முடிகிறதா? முன் முகப்பு கீழே விழுந்திருந்து சாரக்கயிறை போட்டு கட்டி வச்சு ஓட்டுகிறார்கள். பக்கத்து கதவு விழுந்து விடும் என்று சாரக்கயிறை கட்டி வச்சு ஓட்டுகிறார்கள். மழை நேரத்தில் மக்கா தங்கச்சி பேருந்து 15 பேருந்துக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே கொடையை பிடித்துக் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. மழை விழுகிறது. நடுவால இருந்த ஓட்டையில் ஒரு குழந்தை வந்து பின் சக்கரம் ஏறி செத்து போனால் செய்தி. எதை நோக்கி நகர்த்துகிறீர்கள்? எங்களுக்கு வளர்ச்சி என்று எதை கற்பிக்கிறீர்கள்? கட்டமைக்கிறீர்கள். எதை கட்டமைக்கிறீர்கள்? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிக்கு தாரை வார்த்து கொடுத்து தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை, ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியை கற்பிப்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று! அதானியும் அம்பானியும் வளர்வதும் வாழ்வதும் தான் நாட்டு மக்களின் வளர்ச்சியும் வாழ்க்கையுமா? 100 நாள் வேலைக்கு போற எங்க அம்மா உப்புக்கு என்ன வரி, ஊறுகாய்க்கு என்ன வரி, அரிசி பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன வரி கட்டாலோ அதைதான் அதானி மனைவியும் அம்பானி மனைவும் கட்டுகிறார்கள். வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? இந்த கேள்வியை எழுப்ப வேண்டாமா? என்றைக்கு உனக்கு ஆத்திரம் வரும், கோபம் வரும், அன்னைக்குத்தான் மாறுதல் வரும். என் உடன் பிறந்தவனே, எல்லாவற்றையும் சகித்து 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 அடிமையப்படி பிறக்கிறான். அநீதிக்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இவ்வளவுதான். அதிகாரத்தில் இருப்பவர்களை அச்சமின்றி எதிர்க்க துணிகிறவன் எவன்? அவனை புரட்சியாளன், அவனை போராட்டக்காரன். 8 வழிச்சாலை நிறுத்திருக்கிறது இவர்களால் அல்ல, உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால். நீ கல்லதான் உண்ணமுட முடியும், நீ எடுக்க முடியாது 8 வழிச்சாலை என்று. இருக்கிற சாலையில பயணிக்க காரணம் என்ன பிரச்சனை? கார்ல போறவங்க இறங்கி சாலை வசதி பத்தலன்னு போறான்னா, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல போறவன் எல்லாம் எனக்கு இந்த விமான வசதி பத்தல, எனக்கு பெரிய ஏர்போர்ட் கட்டணும் கட்டினானோ உட்கார்ந்தானோ சொல்லுங்க. இல்ல எங்க தாய்மார், எங்க அம்மா எல்லாம், எங்க அம்மா பெரியம்மா சின்னம்மா எல்லாம் வந்து வாசல்ல உட்காந்து குடும்பத்துல 1000 ரூபாய் கொடுங்கன்னு யார்ட்டார் கேட்டாங்களா? குடும்பத்துல 1000 கொடுங்கன்னு. இதுவா வளர்ச்சி? 1000 ரூபாய் நீங்க கொடுக்கறது இல்ல வளர்ச்சி. கடன் வாங்கி 9 லட்சம் கோடி கடன், 1000 ரூபாயை கையில வாங்குற எங்க அம்மா தலையில 1,60,60,000 ரூபாய் கடன் இருக்கு. 1,60,60,000 ரூபாய் கடன் இருக்கு. நீங்க கடன்காரன், அந்த தம்பி கடன்கார பையன், நான் ஒரு கடன்கார பையன், தம்பி ஒரு கடன்கார பையன், ஏன்னா கடன்கார நாடுது. இந்தியா 150 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கு. இதுல என்ன நலத்திட்டம் பேசுற? நீ என்ன பேசுது? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகள் கொடுத்துட்ட, கல்வியை கொடுத்துட்ட, காசு கொடுத்து படிக்கணும், மருத்துவத்தை கொடுத்துட்ட, காசு கொடுத்து வைத்தியம் பார்க்கணும். ஆனால் எஜுகேஷன் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாம் எடுக்கிற, வரி எடுக்கிற. ஆனா எங்க கொடுக்கிற காசை வந்துட்டு வரியை கட்டிடணும். ஆனா தனியார் முதலாளி கிட்ட காசு வாங்கி தண்ணி குடிக்கணும்.